நெறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த சொசைட்டில ஒரு பெரிய மாற்றம் வந்தா மாதிரியும், ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்தா மாதிரியும் சந்தோஷமா இருக்காங்க. சொசைட்டிக்கு பெருமை தர அளவுக்கு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்டின்னா, இந்த சிட்டில இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி திடீர்னு இந்தியா வந்து துபாய் அளவுக்கு சுத்தமா ஆயிட்டா எப்டி இருக்கும்? அத நெனச்சு நமக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்க உயிரினங்கள ஒரேடியா கொண்டு போய் எங்கேயோ அடைச்சு வைக்கிறேன். அப்படின்னு இந்த கவர்மெண்ட் எடுத்த ஒரு முடிவுக்கு அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா குப்பையும் இந்த நாட்டுல இருக்க உயிரினங்களும் ஒண்ணு தானே. இதே உங்க குடும்பத்துல யாராவது ஒரு ஆள புடிச்சிட்டு போயி, சரியில்ல, இவனால ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு எங்கேயாவது கொண்டு போய் அடைக்கிறாங்க அப்படின்னா, இவ்ளோ சந்தோஷப்பட முடியுமா உங்களால? இல்ல நெறைய பேருக்கு வந்து ஏதோ அவங்க சேஃபா இருப்பாங்க அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சேஃபா இருப்பாங்க, எங்கேயோ ஒரு மூலையில சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, உயிரோட இருப்பாங்க. இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு 4 நாய் வந்து சுத்திக்கிட்டு இருக்குனாலே, அந்த நாய புடிச்சுட்டு போயி கொல்றவங்க தான் இங்க இருக்காங்க. ஆனா, இப்ப சுப்ரீம் கோர்ட்டே இப்படி ஒரு தீர்ப்ப குடுத்ததுக்கு அப்புறம், அந்த ஜீவன்களோட நெலைமைய நெனச்சுலாம் இங்க யாருமே கவலைப்படல.